வணக்கம். இந்த பதிவுல நாம இஷ்ட தெய்வத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான விஷயங்கள் அத்தனையும் நமக்கு தங்கு தடை இல்லாம கிடைக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கிறது இந்த இஷ்ட தெய்வம் தாங்க. நாம ஏற்கனவே குலதெய்வத்தை எப்படி கண்டறியலாம் அப்படின்றத வர்க்க சக்கரம் மூலமா சொல்லிக் கொடுத்தோம். இப்போ இஷ்ட தெய்வம். இத பல பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களாவே வணங்கிட்டு இருப்பாங்க. அது பூர்வ ஜென்ம பந்தத்தால வரக்கூடிய ஒரு தெய்வ அமைப்பு. அது எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமா உள்ளவங்களுக்கு தெளிவு பெறவே இந்த பதிவு. இந்த பதிவை நீங்க முழுசா பாருங்க. பார்த்துட்டு உங்க ஜாதகத்துல நாம சொல்ற விதிகள பொருத்தி பாருங்க. இது போன்ற ஜோதிடங்கள நம்ம இலவசமாவே நம்ம குழுவுல சொல்லிக் குடுத்துட்டு வரோம். அந்த வகையில ஏற்கனவே நடந்த வகுப்பினுடைய அம்சம் தான் நாம இப்போ இங்க பதிவேற்றம் செய்றோம். அந்த வகையில உங்களுடைய ராசியில அதிக பாகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக பாகை பெற்ற கிரகம் ஆத்மகாரகன். உங்க ஜாதகத்த எடுத்தீங்கன்னா, அதுல டிகிரி வைஸா போட்டிருக்கும் பாருங்க. அதுல அதிகமா எந்த பாகை இருக்குதோ அத எடுத்துக்கணும். அந்த கிரகம் T9 சொல்லக்கூடிய நவாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரத்துல எந்த வீட்ல இருக்கிறாருன்னு பாருங்க. அந்த வீட்டுக்கு 12வது வீட்ல, அதாவது அந்த வீட்டுக்கு பின்புறம் 12, 12 இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய இஷ்ட தெய்வம். ஒருவேளை அந்த இடத்துல கிரகம் இல்லை அப்படின்னா, அந்த இடத்தை எந்த கிரகம் பாக்குதுன்னு பாருங்க. அந்த கிரகம் குறிக்கக்கூடிய தெய்வம் இஷ்ட தெய்வம். அந்த இடத்துல எந்த கிரகமும் இல்ல, எந்த கிரகமும் பார்வையும் இல்ல அப்படின்னும் பொழுது, அந்த வீட்டோட ராசி அதிபதி யாருன்னு பாருங்க. அவருடைய தேவதை இஷ்ட தெய்வமா வணங்குங்க. இப்போ அந்த வீட்ல 4 கிரகம் இருக்கு. அந்த வீட்ல 3 கிரகம் பாக்குது அப்படின்னு சொன்னா, அதுல யார் வலிமையானவர்கள் அப்படின்னு பாருங்க. அந்த தெய்வம் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம். அந்த தெய்வம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள வாரி வழங்கும். இதுதான் இந்த இஷ்ட தெய்வத்தினுடைய தன்மை. இத நாம ஒரு உதாரண ஜாதகத்தோட பார்க்கலாம். இப்போ இந்த ஜாதகம் பாருங்க. ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்துல நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் என்ன டிகிரில இருக்குதுன்னு பாருங்க. இப்போ சூரியன் 12.25, சந்திரன் 3.44, செவ்வாய் அப்படின்னு சொன்னா 29.33, குரு 13, 12 டிகிரில ராகு, அதே 12 தான் கேதுவும் வரும். புதன் 29.32. இங்க பாருங்க, செவ்வாய் 29.33, புதன் 29.32. ஒரே ஒரு கலை வித்தியாசத்துல செவ்வாய் பலமா ஆயிடுறாரு. அப்போ இங்க ஆத்மகாரகன் செவ்வாய். இந்த செவ்வாய் நவாம்சம்னு சொல்லக்கூடிய T9ல எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. அவர் மேனத்துல இருக்கிறார். அப்போ மேனத்துல இருக்கிறாருன்னும் பொழுது அதற்கு 12ஆம் வீடு கும்பம். கும்பத்துல எந்த கிரகம் இருக்கான்னு பாருங்க. எந்த கிரகமும் இவருக்கு இல்ல. ஆனா சந்திரன் 7ஆம் பார்வையா பாக்குது. அப்ப சந்திரன் 7ஆம் பார்வையா பாக்குது. வேற கிரகங்கள் பாக்குதான்னு பாருங்க. பார்க்கல. ஆக இவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, சந்திரன் பார்க்கறதுனால சந்திரனுடைய தேவதையை நீங்க அம்பாள் அப்படின்னு சொல்லலாம். இப்படித்தான் நீங்க சொல்லணும். ஆக்சுவலி இவர் பாத்தீங்கன்னு சொன்னா, அம்பாள் வழிபாடு தான் இவர் செய்றாரு. இவருக்கு பிடித்த தெய்வம் இதுதான். இவருடைய குலதெய்வம் இதுதான். இப்படித்தாங்க பார்க்கணும். இப்போ நம்ம குலதெய்வத்துக்கு வேற மாதிரி தெய்வங்கள சொன்னோம். அது வழி வழியா வணங்கக்கூடிய தெய்வம். பேரு வெவ்வேற மாதிரி இருக்கும். ஏரியாவுக்கு தகுந்த மாரி இருக்கும். இது இஷ்ட தெய்வத்துக்கு இது மாரி வருமானா, கொஞ்சம் மாறுபட்டு வரும். அந்த வகையில சூரியன் 12ஆம் வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொன்னா, சிவன் அல்லது ராமன் எடுத்துக்கலாம். சந்திரன் வராரு அப்படின்னு சொன்னா, கௌரி எடுத்துக்கலாம், லலிதா எடுத்துக்கலாம், சரஸ்வதி எடுத்துக்கலாம், கிருஷ்ணரையும் எடுத்துக்கலாம். ஆக நாம இப்ப உதாரண ஜாதகத்துல சந்திரன் அம்பாள் வழிபாடுன்னு சொன்னோம். அம்மனும் எடுத்துக்கலாம். செவ்வாய் வராரு அப்படின்னு சொன்னா, முருகன எடுத்துக்கலாம், பைரவர் எடுத்துக்கலாம், அனுமான் எடுத்துக்கலாம், நரசிம்மர் எடுத்துக்கலாம், காளி எடுத்துக்கலாம், துர்க்கை எடுத்துக்கலாம். இப்படி நீங்க செவ்வாய்க்கு எடுத்துக்கலாம். புதன் அப்படின்னு சொன்னா, விஷ்ணுவோட பெயர் உள்ள அத்தனை தெய்வங்களையும் நீங்க எடுத்துக்கலாம். குரு அப்படின்னு சொன்னா, ராகவேந்திரர், சீரடி சாய்பாபா, இப்படி உள்ள தெய்வங்கள நீங்க எடுத்துக்கலாம். அயக்கிரவர் எடுத்துக்கலாம், ராமகிருஷ்ணர் எடுத்துக்கலாம்.
இப்படி குரு அமைப்புல உள்ளவங்கள இஷ்ட தெய்வமா நீங்க எடுத்துக்கலாம். சுக்கிரன் வராரு அப்படின்னு சொன்னா, லட்சுமி எடுத்துக்கலாம், புவனேஸ்வரி எடுத்துக்கலாம். அலங்காரமாக உள்ள அம்மன் அத்தனையும் பொருந்தும். இவருக்கு எது பிடிக்குதுன்னு பார்த்து அதையே சொல்லிடலாம். சனி அப்படின்னு சொன்னா, பிரம்மா, விஷ்ணு, அடுத்து சக்கரத்தாழ்வார், ஆஞ்சநேயர் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ராகு அப்படின்னு சொன்னா, துர்க்கை, நரசிம்மர் ரொம்ப நல்லா இருக்கும். அதை சொல்லலாம். கேது அப்படின்னு சொன்னா, விநாயகர் அப்படின்றது உறுதியா நம்ம சொல்லலாம். இந்த வகையில நீங்க இஷ்ட தெய்வத்த அறிஞ்சு, நீங்க உங்க தெய்வத்த வணங்கி, வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற, உங்கள் தெய்வம் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய, நான் என் தெய்வத்தை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையா பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் நான் இது போன்ற வீடியோக்கள போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அனைவருக்கும் நன்றி.